ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் விடுதலை புலிகளின் தலைவர் பிறந்தநாள் கொண்டாட்டம், போலீசார் தீவிர விசாரணை. மீண்டும் லொஹான் மற்றும் அவரது மனைவிக்கு விளக்கமறியல். கல்வி அமைச்சு முன்பாக பதற்றம், மூவர் கைது. புலமைப்பரிசில் பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. யாழில் நிவாரணம் வழங்கவில்லை என வாள்வெட்டு தாக்குதல். யாழ்ப்பாணம் பெல்வெட்டித்துறையில் நவம்பர் 26 விடுதலை புலிகளின் தலைவர் பிறந்த தின கொண்டாட்டம் தொடர்பாக பெல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அது தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட 5 பேரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளின் தலைவர் இல்லத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக விடுதலை புலிகளின் தலைவரின் புகைப்படத்தினை கொண்ட பதாகை ஒன்றும் அங்கு அச்சிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதன்போது அங்கு வந்திருந்த பெல்வெட்டித்துறை போலீசார் விடுதலை புலிகளின் தலைவருடைய புகைப்படத்தினை பயன்படுத்த முடியாது என்றும் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து குறித்த புகைப்படத்தினை மறைத்துவிட்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடத்தப்பட்டது. அதேவேளை விடுதலை புலிகளின் தலைவரது புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்டதாக இணுவில் பகுதியை சேர்ந்த இளைஞரொருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த இளைஞரை எதிர்வரும் 4 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதேவேளை விடுதலை புலிகளின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை முகநூலில் பரப்பியமை தொடர்பில் மருதானை பகுதியைச் சேர்ந்த 45 வயதினை உடைய ஒருவர், பத்தேகம பகுதியைச் சேர்ந்த 28 வயதினை உடைய ஒருவர், பொரஸ்கமுவ பகுதியைச் சேர்ந்த 50 வயதினை உடைய ஒருவர் மற்றும் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த 35 வயதினை உடைய ஒருவர் என பலரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இலங்கையில் ஒன்றிணைக்கப்பட்ட சொகுசு காரை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த மற்றும் அவரது மனைவி ஆகியோரின் விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முன்னாள் இராஜாங்க அமைச்சர் மற்றும் அவரது மனைவி டிசம்பர் 6 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நுகேகொட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இசுருபாய முன்பாக இடம்பெறும் ஆர்ப்பாட்டம் காரணமாக குறித்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. ஆசிரியர் சேவையில் பணியமர்த்தி நிரந்தர நியமனம் வழங்கக் கோரி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் முன்னெடுத்து வரும் போராட்டம் காரணமாகவே இவ்வாறானதொரு நிலை உருவாகியுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோரை கலைக்க போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் சில போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் காயமடைந்துள்ளதாகவும் சம்பவத்துடன் தொடர்புடைய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. பொருளை கொட்டாவ 174 பஸ் வீதியின் போக்குவரத்தும் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையின் 1வது வினாத்தாளின் 3வது கேள்விகள் முன்கூட்டியே கசிந்ததாக தெரிவிக்கப்படும் நிலையில் குறித்த 3 வினாக்களுக்குமான முழுமையான புள்ளிகளை பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதற்கு அமைச்சரவை பரிந்துரைத்துள்ளதாக சட்டமா அதிபர் இன்று உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். இந்த வினாத்தாள்களுக்கான தேர்வை மீண்டும் நடாத்துவதால் மாணவர்கள் பாதிக்கப்படலாம் எனவும் பரீட்சையை மீண்டும் நடாத்துவது பொருத்தமானது அல்ல என அமைச்சரவை பரிந்துரைத்துள்ளதாக சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்ன உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். புலமைப்பரிசில் பரீட்சை நடாத்தப்பட்ட விதத்தை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று மீள அழைக்கப்பட்ட போதே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நிவாரணம் வழங்கவில்லை என கூறி யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயனில் சமூக செயற்பாட்டாளர் ஒருவரின் உறவினர் மீது வாள்வெட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு வத்திராயன் கிராமத்தில் வசிக்கும் சமூக நலன்சார் செயற்பாட்டாளர் ஒருவர் கடந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னாலான பல்வேறு உதவிகளை செய்து வந்துள்ளார். இதனால் கோபமடைந்த அதே கிராமத்தை சேர்ந்த மது போதையில் சென்ற நபர் ஒருவர் தனக்கு நிவாரணம் வழங்கவில்லை என கூறி சமூக செயற்பாட்டாளரிடம் நினைத்து அவரது உறவினரை வாளால் வெட்ட முயன்றுள்ளார். அதனை தடுக்க முயன்ற அவருக்கு கைகளில் வெட்டு காயங்கள் ஏற்பட்டுள்ளன. இதனையடுத்து குறித்த உறவினர் மருதங்கணி பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.